நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இப்போ நம்மளுடைய சேனல்ல பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு வீடியோ காட்சியானது இன்று அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்ட இருக்கும் பொழுது சுமார் 1,08,000 வடைமாலைகளானது சாற்றப்பட்ட ஒரு அற்புதமான வடிவில் நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காருங்க. அந்த ஒரு அற்புதமான காட்சியை தான் நீங்க எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்க. இந்த ஒரு அற்புதமான காட்சியை பார்ப்பதற்கு நம்ம எல்லாருமே பாக்கியம் செய்திருக்க வேண்டுங்க. அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஆஞ்சநேயர் பெருமான ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த ஒரு பதிவை பார்க்கக்கூடிய தருணத்தில் ஆஞ்சநேயரை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில வளம் சேர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க. கூடவே ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம வந்து பதிவு செய்துடுங்க. பொதுவாகவே நாமக்கல் என்றாலே நம்ம அனைவருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அங்கு அமைந்திருக்கக்கூடிய ரொம்பவே பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை தாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலும் ரொம்பவே பழமையான கோவிலும் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா அது இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய உயரம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. கூடவே இவருக்கு சாத்தப்படக்கூடிய வடைமாலையும் தாங்க ரொம்பவே விசேஷம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காட்சியை தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருந்தோம். இதனுடைய தொடர்ச்சியான வீடியோ பதிவையும் பார்ப்பதற்கு நம்முடைய சேனலில் எங்கேயுமே வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை பற்றிய சிறப்பான தகவல்களை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. உயரமான ஆஞ்சநேயர் சிலைகள்ல நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிலை ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. அதாவது தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்ல அமாவாசையில், அதாவது மார்கழி மாத அமாவாசையில் வரக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் வந்து இந்த அனுமன் ஜெயந்தியானது கொண்டாடப்படுது. இதை தவிர பிற மாநிலங்களில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் தசமி திதி அன்று தாங்க கொண்டாடப்படுது. அனுமன் அவதரித்த அந்த நன்னாளில் அனுமனை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளானது வந்து சேரும் அப்படின்னு நம்பப்படுது. அந்த வகையில் இன்று மார்கழி மாத அமாவாசையின் பொழுது ஆஞ்சநேயர் பெருமான் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் அலங்காரங்கள் செய்யப்பட்டு 1,08,000 வடைகளானது சாற்றப்பட்டு வடைமாலையில் ரொம்பவே அற்புதமாக காட்சி கொடுத்துட்டு இருக்காருங்க. இந்த ஒரு நேரத்தில் பக்தர்களும் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயர் பெருமானை வழிபட்டு அவருடைய அருளை வந்து பெற்று செல்றாங்க. பொதுவாகவே ஆஞ்சநேயரை வழிபட்டாலே சிவனையும் பெருமாளையும் ஒன்று சேர்த்து வழிபட்ட புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அனுமன் அவதரித்த இந்த நாளில் அனுமன் கோவில் அல்லது பெருமாள் கோவில்களில் ரொம்பவே சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடைபெறுங்க. ஆஞ்சநேயரை அஞ்சனை மைந்தன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது வாயு புத்திரனாக இருக்கக்கூடிய அனுமன் சிரஞ்சீவியாகவே அமைந்திருக்கிறாரு. ராமநாமங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அங்கு அனுமன் கண்டிப்பாக வந்து சேருவார். ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான இடத்தை பெற்றிருக்கக்கூடியவர்னா அது ஆஞ்சநேயர் பெருமான் தாங்க. ராம பக்தனாக இருக்கக்கூடிய அனுமனை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ரொம்பவே நல்ல பலன்களானது கிடைக்கும். அதாவது புகழ், பெயர், வலிமை, வீரம், வாக்குவன்மை போன்றவை எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ராமனுடைய சேவகனாய் இருக்கக்கூடிய அனுமன் பெருமான் அவதரித்த இந்த நன்னாளில் நம்ம வழிபட வேண்டுங்க. இப்படி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய தொல்லைகள் எல்லாமே வந்து நீங்கி போகும். திதிகளிலே ரொம்பவே முக்கியமான புண்ணியமான திதி என்றால் அது அமாவாசை திதியை தாங்க சொல்லுவோம். ரொம்பவே விசேஷமான நாள். அந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எண்ணற்ற நன்மைகளானது வந்து சேரும். மார்கழி மாதம் அமாவாசை தினத்தில் அவதரித்தவர் தாங்க அனுமன் பெருமான். இன்று ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமையில் கொண்டாடப்படக்கூடிய இந்த ஒரு அனுமன் ஜெயந்தி விழாவானது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிலையில் ரொம்ப விசேஷமாகவே வந்து கொண்டாடுவாங்க. அதாவது சுமார் 18 அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பெருமானை வந்து ஒவ்வொரு வருடமும், அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மூல நட்சத்திரத்தின் பொழுது வழிபாடுகள் எல்லாம் செய்வது ரொம்பவே சிறப்பானது. இதை முன்னிட்டு அதிகாலையிலே வந்து சிறப்பு அபிஷேகம், பூஜைகள் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சதுங்க. கூடவே இவருக்கு வடைமாலையானது சாற்றப்பட்டது.
அதாவது 1,08,000 வடைமாலைகளானது தயாரிப்பதற்காக இதற்கு 2,250 கிலோ உளுத்தம் பருப்பும் 650 கிலோ நல்லெண்ணெயும் 35 கிலோ மிளகும் சீரகம் உப்பு போன்றவை எல்லாமே பயன்படுத்தப்பட்டு இந்த வடையானது செய்யப்பட்டதுங்க. அதுவும் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த 32 பேரால் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுபோல சுசேந்திரன் தானுமலையில் இருக்கக்கூடிய 18 அடியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ரொம்ப சிறப்பானவருங்க. அங்கும் அவருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. ஹனுமனை மனதார நினைத்து நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த இடத்திற்கு ஓடி வருவார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பாருங்க. ஜனவரி மாதம் புதன்கிழமை இரவே அமாவாசை திதியானது தொடங்கியிருக்கு. இந்த அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்குமே காணப்படுதுங்க. இந்த ஒரு புண்ணியமான விசேஷமான திதியில வடைமாலை சாற்றப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அற்புதமான திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய ஆஞ்சநேயர் பெருமானை நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. அவர்களுடைய அருளாசியோட நம்ம இன்னும் நிறைய தகவல்களை பார்க்கலாம். ஆஞ்சநேயர் அவதரித்த இந்த நன்னாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நமக்கு நல்லது. மேலும் இவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்யலாங்க. மேலும் ஆஞ்சநேயர் உணவு பிரியர் என்பதால அவர் நிறைய உணவுகளை சாப்பிடுவார். அவருக்காக பொரி, பழங்கள், வடை, வாழைப்பழம், அவல், கடலை, பானகம், இளநீர், வெண்ணெய் போன்றவற்றை எல்லாமே நம்ம சாற்றலாங்க. மேலும் அன்றைய தினத்துல அனுமன் சாலிசாவை படிப்பது உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும். அவருடைய மந்திரங்களை நம்ம ஜபிக்கலாம். இது போன்று செய்யும் பொழுது நல்ல ஒரு ஆற்றலானது நமக்கு கிடைக்கும். மேலும் வெற்றிலை மாலை சாற்றுவது என்பது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த மாலை சாற்றும் பொழுது கன்னி பெண்கள், அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு திருமண தடையானது நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகவுமே புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் ஆலயம் ஒன்று இருக்கிறது என்றால் அது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிலை தாங்க. இவர் 18 அடி உயரத்தில் காணப்படுறாரு. அதுவும் ரொம்பவே பிரம்மாண்டமாக திறந்த வெளியில் காட்சி கொடுக்கிறாரு. இந்த ஒரு ஆலயம் 1500 ஆண்டுகளுக்கு ரொம்பவே பழமையானது என்றும் இவருக்கு கோபுரமானது கிடையாது. மழையிலும் வெயிலிலும் எந்த விதமான பாதிப்புகளும் அடையாம ரொம்பவே பிரம்மாண்டமா இன்று வரைக்கும் காணப்படுறாரு. ஆஞ்சநேய ஜெயந்தியின் பொழுது இவருக்கு தங்க கவச அலங்காரமானது கொடுக்கப்படும். அந்த ஒரு அலங்காரத்திலையும் இவர் காட்சி கொடுத்திருக்காரு. நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்த்து வழிபாடு செய்திருக்கக்கூடியவங்க எல்லாம் தவறாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது சுயம்புவாக தோன்றிய ஆஞ்சநேயர் பெருமான் என்று இவரை சொன்னா அது மிகையாகாது. பொதுவாக சுயம்புவாக தோன்றிய எந்த ஒரு உருவமாக இருந்தாலும் அவர்களுக்கு சக்தியானது அதிக அளவு காணப்படும். அவர்களை வணங்கி வரும் பொழுது நமக்கும் ஒரு நல்ல முன்னேற்றமானது கிடைக்குங்க. பொதுவாக சாதாரண தினங்களிலே இந்த ஆலயத்தில் பக்தர்களுடைய கூட்டமானது அதிக அளவு காணப்படும். இன்று அனுமன் ஜெயந்தி அப்படின்றதுனால இன்னுமே கூடுதலான கூட்டமாக காணப்படுது. மேலும் அனுமனுக்கு பாலபிஷேகம், சந்தன அபிஷேகம் போன்றவைகள் எல்லாமே நடைபெறுங்க. ராமபிரானினுடைய தீவிர பக்தனாக இருக்கக்கூடிய ஹனுமன் எப்போதுமே ராமரின் முன்பு தலைகுனிந்து வாயை மூடி மண்டியிட்டு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிலையானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணப்படுதுங்க. அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய 18 அடி உயரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் சிலை வெட்ட வெளியில, அதுவும் நரசிம்மரை கைகூப்பி வணங்கிய நிலையில காட்சி கொடுக்கிறாரு. இதே போல பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரக்கூடிய ஹனுமனை யாருக்கெல்லாம் நேரடியாக சென்று பார்த்திருக்கக்கூடிய அனுபவம் கிடைத்தது அப்படிங்கிறதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆன்மீகவாதிகளும் புனித யாத்திரை செல்லக்கூடியவர்களும் சுற்றுலா வரக்கூடியவர்களும் இந்த ஒரு ஆலயத்தை தவறாம விசிட் பண்ணி பாருங்க. அனுமனுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். சுயம்புவாக தோன்றிய இந்த ஆஞ்சநேயர் பெருமான வழிபாடு செய்வது நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று தாங்க சொல்லணும். அந்த ஒரு பாக்கியத்தை நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பதிவின் மூலமா அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களானது தினம்தோறும் வீடியோக்களை பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இன்னும் வீடியோக்களை எல்லாம் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.